ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் அண்ணனோட இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டுக்கு ஏமாத்தினதுனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கே அண்ணனை நம்ம இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே அண்ணனை எவ்வளோ பேச்சு பேசணும், பேசவும் இல்லாமல் இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அண்ணனை வீட்டிலேருந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோமே, வேணான்னு சொல்லிட்டு தானே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே அண்ணன் இதனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு மனசு ரொம்ப ஒரு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே அம்மா கேட்டாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இது மாதிரி இல்லைம்மா உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும், அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அப்பா இப்போ தான் வெளியில் வேலையாக போனார், இப்போ வந்துடுவார், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னோடனே, சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே அக்காவும் வந்துடும், எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி சரி என்ன விஷயம், எதாக இருந்தாலும் சொல்லுப்பா, என்ன விஷயம் அப்படின்னோடனே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை பற்றியா அப்படின்னு, அதெல்லாம் இல்லைம்மா, இது ஒரு முக்கியமான விஷயந்தான், நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பா அண்ணனை பற்றி சொல்கிறதுன்னு சொல்லாமல் நான் போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் குளிச்சுட்டு ஒரு 1/2 ஹவரில் வந்தேன். அதுக்குள்ளே அப்பா அக்கா எல்லாருமே அவங்களாம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அம்மா கேட்டாங்க, என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியே, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் நான் இது மாதிரி அண்ணனோட பற்றி தான் பேசணும் அப்படின்னோடனே அப்பா உடனே சொன்னார், அவனை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அவன் விஷயந்தான் முடிஞ்சிருச்சு, அதை பற்றி பேசி என்ன ஆக போகுதுப்பா அப்படின்னோடனே, இல்லைப்பா நம்ம பேசி தான் ஆகணும், ஏன்னா அண்ணன் செஞ்சிருக்க விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, யாருமே இந்த அளவுக்கு ஒரு இதாக செய்ய மாட்டாங்க, அதனால தான்ப்பா அப்படின்னோடனே, என்னப்பா விஷயம், அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், நம்ம தான் வேண்டான்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னோடனே, இல்லை இல்லை அதை பற்றியெல்லாம் கிடையாது, இன்னொரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்லணும்னு இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம்ப்பா, ஏன் இவ்வளோ சஸ்பென்ஸ் வைக்கிற, எதாக இருந்தாலும் சொல்லுன்னு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அண்ணன் அந்த பொண்ணு அவங்கள ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காமா, அந்த பொண்ணை லவ்வெல்லாம் அண்ணன் பண்ணவே கிடையாது, அவங்க ஃப்ரெண்டு ரவி உங்களுக்கு தெரியும்ல, அண்ணனோட ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு, நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க தெரியுமா, அந்த பொண்ணு அவருக்கு தான் இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணி 2-3 மந்த்து கழித்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா, இதை விட கொஞ்சம் வசதியான அவங்க வீட்டு சொந்தக்காரங்களே யாரோ வசதியாக இருக்காங்க, நிறைய நகை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கே தெரியாமல் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் கோயிலில் ரவிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவுடனே இவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இந்த பொண்ணோட அப்பாவுக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிவிட்டு வேறு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாததுனால, அவங்க வீட்டில் 2 பொண்ணுங்களாம், ஹெல்ப்புக்கு இல்லாததுனால தான் அண்ணனோட ஃபோன் நம்பர் முன்னாடி தெரிஞ்சிருக்கிறதுனால ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு. அப்போ தான் அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் என் பொண்ணோட வாழ்க்கையை நானே இப்படி பண்ணிட்டேன்ப்பா, அவள் வேண்டான்னு தான் சொன்னா, மேரேஜ் லேட்டாக பண்ணிக்கிறேன், நான் தான் நல்ல இடமா இருக்குது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவளை கம்பல் பண்ணி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு அவங்க கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னோடனே, என்ன அந்த நேரத்தில் அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறது யாராக இருந்தாலும் பார்த்துட்டு கவலையாக தான் இருக்கும். அண்ணன் அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கல்யாணம் நடந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அவர் இறந்துட்டாராம். அதுக்கப்புறம் எல்லா காரியம் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அண்ணன் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணன் ஒரு 2 நாள் இல்லைன்னு சொன்னோம் தெரியுமா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அண்ணன் எல்லாருமே வந்திருக்காங்கம்மா அப்படின்னோன்னே, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நம்ம இதெல்லாம் தெரியாமல் அவனை நம்ம தவறாக பேசிட்டோமே, அதை நான் அப்போயே சொன்னேன் பார்த்தியா, நீங்கள் யாருமே நம்பலை, எனக்கு என் பையனை பற்றி தெரியும், அவன் அவசரமாக எந்த முடிவும் எடுக்கிற பையன் கிடையாது, அவன் எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் எதை பற்றியும் கேட்கல, ஒரு இதாகவே இருந்தீங்க அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதுக்காக என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, நம்ம இந்த விஷயத்த நம்ம எதுவும் சொல்ல முடியாது, எதாக இருந்தாலும் சகிச்சு தான் போகணும்.
இப்போதைக்கு நடந்தது நடந்துட்டு அப்படின்னோடனே எங்கள் அம்மாவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து கவலைப்பட்டு, பையனை தெரியாமல் இந்த மாதிரி பேசிட்டேனே, நானும் வந்து என் பையனோட என்னோட வளர்ப்பு வந்து தெரியாமல் நான் இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்டாகணும். அவனை முகத்திலேயே முழிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி நான் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கவலையாக இருந்தாலும் அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது சிலப்போ கோவமாக வெளிப்படுத்துவோம், சிலப்போ வந்து அழுதுருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து அண்ணனை வந்து அன்றைக்கி திட்டுறப்போ வந்து ஒரு கோவமாக வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி அண்ணன் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது. அண்ணன் வந்து அந்த பொண்ணு வாழ்க்கைக்காக அவங்க அப்பாவோட ஒரு லாஸ்ட் ஆசைக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து அண்ணனால் வந்து எதுவுமே பேச முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவும் எப்படி சொல்கிறது, அம்மாவால் எதுவுமே பேச முடியல, அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் சமாதானப்படுத்துகிறார், விடு நீ அதிகமாக கோவம் வந்தாலும் அதிகமாக பேசிடுவ, அதே நேரத்தில் ஒரு மனசு கவலையாக இருந்தாலும் அழுதுருவ, உன்னோட குணத்தை நீ மாற்றிக்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் ஆறுதல் சொன்னார். நான் மட்டும் சொன்னேன், அவன் அந்த மாதிரிலாம் செய்கிற பையன் கிடையாது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அக்காவும் ஃபீல் பண்ணாங்க. நானுமே அண்ணனை தவறாக நினச்சிட்டேன், லவ் பண்ணுறது தவறான விஷயம் இல்லை, ஆனால் வந்து அதை வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் மேரேஜ் வீட்டு மூலயமா செஞ்சுருந்துருக்கலாமே அப்படின்னு தான் நினச்சேன். அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணதில் எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் அதை சொன்னேன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அது இதுன்னு கேட்பீங்க, அதனால தான் வந்து நான் வந்து எதுவுமே வந்து காட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதீங்க, அண்ணன் வந்தால் அண்ணன்கிட்ட வந்து சாரி கேளுமா, அதுதான் நீ செய்யக்கூடிய ஒன்று, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே ஆமாம் கண்டிப்பாக அவனை இப்போயே எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, அந்த பொண்ணையும் நான் வந்து ஒரு இதாக பேசிட்டேன் தேவையில்லாமல், அந்த பொண்ணும் வந்து எதை பற்றியுமே வந்து ஒரு அதுவும் இவ்வளோது உங்கள் அப்பாவை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, அதுவும் அந்த பொண்ணை நம்ம நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலிக்கு வந்திருக்க பொண்ணு அப்படின்னோடனே ஆமாம்மா நான் அதை தான் சொல்ல இருந்தேன். ஏன்னா அவங்க வீடும் வந்து இப்போக்கி அண்ணனே சொன்னான், அவங்க வீட்டில் வந்து அவங்க தங்கச்சி இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்களா, நான் 1 இயர் இருக்குமா முடியறதுக்கு, முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா இவங்க ஒர்க் நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அது வரைக்கும் நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அவங்க அப்பாவும் இல்லாதனால வீடு மட்டும் சொந்த வீடு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் அவங்களோட செலவுக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிப்புக்கெல்லாம் வந்து இவங்க மாதம் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாங்களாம், நல்ல ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த லெவல்லே இருந்தாங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்தது போகிறப்ப கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னோடனே சரி ஓகே, அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு வேலை பார்க்குறபடி வேலை பார்க்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சரிம்மா நீ போய் ஏதாச்சும் அவன் இனிமேல் வந்து நம்ம எல்லாருமே ஒன்றாவே வந்து சாப்பிட்லாம் பண்ணலாம், அவங்கெல்லாம் சமைக்க வேணாம், அதனால வந்து நீயே நைட்டுக்கு ஏதாச்சும் டிஃபன் பண்ணுமா, நல்லதான் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் டிஃபன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மா வந்து டிஃபன் பண்ணுறதுக்கு அண்ணனுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வந்து செய்கிறதுக்கு செஞ்சாங்க. இட்லி, அண்ணனுக்கு பொங்கல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த சாப்பாடெலாம் செஞ்சாங்க. அண்ணன் ஒரு 7 மணி இருக்கும், அண்ணனும் அவங்களும் அண்ணியும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை வந்து பேசுகிறதுக்காக கூப்பிட்டாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அண்ணன். ஓகே நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு அப்பா சொன்னதுக்கப்புறம் ஏன்ப்பா இந்த வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து என் மேலேயும் நான் வந்து இந்த உண்மையை சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ இது நடந்திருக்காது, நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து அவங்களும் பாப்பா இது பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ அது திரும்ப திரும்ப சொன்னால் அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும்னு தான் நான் அதை பற்றி சொல்லலை, அவங்களது வீட்டுக்கு நம்ம நல்லா பார்த்துக்கணுன்னு தான் அழைச்சிட்டு வந்தது, அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாத நம்ம ஆர்கியூமெண்ட் வேணாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் வந்து அதை பற்றி சொல்லலைப்பா அப்படின்னோடனே பரவாயில்லப்பா, ஆனால் நான் மட்டும் சொன்னேன் அவங்க அம்மாக்கிட்ட, அவன் வந்து காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டான், அவன் வந்து எதாக இருந்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்கிற ஒரு பையன், அப்படி இருக்கப்போ கல்யாணங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை வந்து வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அவனோட, அப்படிங்கிறப்போ அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் வந்து செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே ஆமாப்பா, எனக்கு அப்போதைக்கு வேறு வழி தெரியலை, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை, ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ நீங்கள் எப்போதுமே என்கிட்ட சொல்லுவீங்க, நம்மளால் முடிஞ்சது ஓரளவு நம்மளுக்கு ஒரு 10 ரூபா செய்ய முடிகிற இடத்துல இருக்கிறோன்னா நம்மளால் ஒரு 5 ரூபானாச்சும் செய்யணும், அதுதான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க என்கிட்ட, அதனால வந்து எனக்கு அப்போ தான் தோணுச்சு சரி ஓகே நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னோடனே
அதுவும் உண்மைதான். நீ சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். வேறு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து யோசிச்சு தான் பண்ணணும்ப்பா. நீ இப்போ செஞ்ச விஷயம் வந்து ஒண்ணும் தவறு கிடையாது. எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.